கூம்பு வர்மம் அந்த இடத்துக்கு பேர். ஆமா, இந்த இடத்துக்கு பேர் வந்து கூம்பு வர்மம். கூம்புன்னா இருதயம்னு அர்த்தம். ஹார்ட்டுக்கு பிரச்சனையே வராது, ஏன்னா இது வந்து பிராணனுக்கு செய்யற பயிற்சி. இது இப்ப என்ன பண்றோம், இப்படி அழுத்தும் போது பாரு, கரெக்டா அந்த கூம்பு வர்மத்தை தான் அழுத்தும். அதனால காது இருக்கும், கையை நல்ல ஒரு நிமிஷம் கை எடுங்க, நல்ல கை நீங்க எவ்வளவு மேக்சிமம் எடுத்து பண்ணீங்க கரெக்டா நீங்க இந்த ரிஸ்ட் இந்த அழுத்துற இடம் அதுதான் அழுத்தும். நல்ல கை நல்லா மேல தூக்கி பிடிங்க, அப்பதான் நீங்க கரெக்டா அந்த கூம்பு வர்மத்தை போய் பிடிப்பீங்க. ஆமா, ரைட், குட். இப்ப இந்த நிலையில வச்சுக்கிட்டு இப்போ ஆமா, இப்ப 5 மூச்சு இந்த நிலையில வச்சுக்கிட்டு 5 மூச்சு நம்ம விடும் பொழுது நுரையீரலினுடைய பின்பகுதிகள் இந்த நிலை 3 4 லங்ஸோட பேக் சைடு ஆக்டிவேட் ஆகும். இப்ப நிலை 4 பண்ணுங்க. இப்ப நிலை 4 பண்ணும்போது திருப்பியும் பாருங்க, கை நல்லா மேல தூக்கி வைக்கும்போது அந்த கையில எந்த கூம்பு வர்மத்தை டச் பண்ணீங்க அதே கூம்பு வர்மத்தை திருப்பி இங்கேயும் நீங்க டச் பண்ணுவீங்க. பாருங்க, அதே இடத்தை தான் டச் பண்ணுவீங்க. பாருங்க, ஏன் கையை காதலிக்கு எடுத்துட்டு போறோம்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஒரு கை எடுங்க. இந்த இடத்துல வந்து பொய்கை காலம், இங்க இருந்து 4 விரல் மேல சுண்ணாம்பு காலம் இருக்கு. இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா பாருங்க, இந்த பொய்கை காலத்துல இருந்து 4 விரல் மேல போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஆள்காட்டு விரல் முடிகிற இடம் சுண்ணாம்பு காலம். அந்த இடத்துல போனீங்கன்னா கையை இப்படியே திருப்பிக்கலாம், மண்டையை டாப்பு தனியா தூக்கலாம். அப்படி பாருங்க, டாப்பு தனியா தூக்கலாம். மன அழுத்தம் நமக்கு அதிகமா இருந்தாலோ, யார் மேலாவது கோபம் ரொம்ப இருந்தாலும், அடிக்கணும் போல இருக்குன்னாலும், ரொம்ப டென்ஷன் இருந்தாலும் பாருங்க, இந்த இடத்த காதுல இருந்து 4 விரல் வச்சு அப்படி திருப்பிக்குங்க. அப்படி தலை டாப்பு தனியா தூக்கலாம் பாருங்க. ஆமா, நீங்களே இதுதான் சொல்றேன், உங்களுக்கு தான். இந்த பாருங்க, இப்படி வச்சனா இங்க இருந்து அப்படி டாப்பு தனியா அப்படி தூக்கி இறக்கினீங்கன்னா டென்ஷன் போயிடும், தலைவலி போயிடும். ஒரு விரலா கூட நீங்க இது வருங்க, இது வந்து வர்மால இப்படி கொடுக்குறோம் நம்ம சொல்றோம். யார் காது அவ்வளவு தூரம் எட்டு முறைங்கள கைய நீங்களே தானவே இந்த பயிற்சிக்குள்ளே வந்துருச்சு. இது நம்ம பயிற்சி பண்ணாலே போறோம். நமக்கு நம்ம பயிற்சி இஃப் யூ ஆர் டூயிங் பர்ஃபெக்ட்லி நீங்க அதை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறீங்க. நமக்கு டென்ஷனே வராது, மென்டல் ஸ்ட்ரெஸ் நமக்கு வராது. ரைட் பண்ணுங்க. அப்போ பாருங்க, இப்ப பாருங்க கரெக்டா நீங்களே அங்க எங்க எடுத்திருக்கீங்க பாருங்க. பாருங்க, கொஞ்சம் திருப்பி காமிங்க. பாருங்க எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க. நீங்களே ஐயா வெங்கடேசன் ஐயா பாருங்க, நீங்களே போயிட்டாங்க பாருங்க அது வரைக்கும். ரைட், குட். அப்போ அந்த பிரீத்திங் வந்து நல்ல டெப்தா போங்க, டீப் பிரீத் நல்லா கொடுங்க. ஏன்னா அது வந்து லங்ஸுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்றோம். ரைட், அடுத்தது இப்ப 5வது. இப்போ ஒரு நிமிஷம் நிலை 3 4ல இப்போ வந்து எங்க பண்ணிருக்கோம், நுரையீரலினுடைய பின்பகுதி. இப்ப வந்து 2 கையை வச்சு அழுத்தும் பொழுது நுரையீரலினுடைய அடிப்பகுதி. இப்போ ஒரு நிமிஷம் லெப்ட் கை மேல வைங்க, லெப்ட் கை மேல வைங்க. அந்த கை அது மேல வச்சிரு. அப்படிதானே பண்ணோம், இதுதானே இப்படி கரெக்டா நல்லா அழுத்துங்க. மூச்சு என்னங்க, லெப்ட் தானங்க முத்துக்குமார என்னங்க அப்படியே வைக்கணுமா? ரைட்டு கையை மேல வைக்கணும், லெப்ட் கை வைக்க கூடாதா? ரைட்டு கை தான் வைக்கணுமா? இப்ப ரைட்டு கை வச்சாதான் ரைட்டா பண்றோம்னு அர்த்தமா? சரி, ரைட் தான். சரி, நீங்க ஆமா நீங்க லெப்ட் கை மேல வைங்க. இப்போ நீங்க பண்ணுங்க, நீங்களே லெப்ட் கை மேல வைங்க. லெப்ட் கை மேல வச்சு பாருங்க. மூச்சு அழுத்தி விடுங்க. முடியாது, ஒரு நுரையீரல தான் அழுத்த முடியும் உங்களால. இப்ப ரைட்டு கை மேல வைங்க. இப்ப என்னாச்சு? இப்ப 2 நுரையீரலையும் அழுத்த முடியுதா? இப்போ அதனாலதான் ரைட்டு கை மேல வைக்கிறோம். சும்மா சொன்னேன். மகரிஷி நமக்கு என்னங்க சொல்லிருக்காரு, சொல்லால் மட்டும் சுயமாய் சிந்தித்து. அப்ப நீங்க சுயமாய் சிந்திச்சு ரைட் தானே, நீங்க உங்க நிலையில ஸ்ட்ராங்கா இருங்க. ஐயா நீங்க போய் சொல்லாதீங்க, ரைட்டு தான். சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க, நீங்க நல்லா அழுத்திக்கிட்டு நல்லா கவனிச்சீங்கன்னா நுரையீரலுடைய அடிப்பகுதி இப்ப நல்லா விரிவடையும். இப்போ நல்லா கவனிச்சுங்கன்னா 5 முறை நல்லா டீப்பா பிரீத் சொல்லணும். சரிங்களா? போடுங்க. அடுத்தது என்னது?
காது. இந்த காதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த காதை அழுத்திக்கிட்டு இப்ப அடுத்த பயிற்சி பண்ணும்போது நிலை 6 பண்ணும்போது நுரையீரல் எங்க வேலை செய்யுது? இப்போ நுரையீரலுடைய நடுப்பகுதி இப்ப வேலை செய்யுது. நுரையீரல் நடுப்பகுதி வேலை செய்யுது. உயிரிடங்கள் 7வது உயிரிடங்கள் இங்கதான் இருக்கு. இப்போ கைப்பயிற்சியில ஒண்ணு பார்த்துட்டுமா? கால் பயிற்சியில யாருக்கா தூக்கம் வருதா? கால் பயிற்சி எத்தனை பார்த்தோம்? 5 பார்த்துட்டோம். இப்ப அடுத்து 7வது உயிரிடங்கள். இப்ப பாருங்க, இது பாருங்க, இது வைக்கும் பொழுது இந்த பாருங்க, இந்த 2 பெருவிரலும் போய் அந்த பள்ளத்தை போய் அழுத்தம். அந்த பெருவிரலுக்கு கீழே 2 ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரல் 2 வந்து தொடாது. இந்த பாருங்க, இந்த நடுவிரல் 2 சேர்ந்து இருக்கும், ஆள்காட்டி விரல் 2 சேராம இப்படி இருக்கும். இந்த பாருங்க, இந்த பெருவிரல் 2 சேர்ற இடம் இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இந்த ஆயுத எழுத்து அக்குன்னு சொல்றோம்ல, அத மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க. பாருங்க, இப்படி இது 2 விரல் சேராது, இப்படி இருக்கும். புரியுதுங்களா? இதுல ஆமா, இதுல இந்த 2 இருக்கு பாருங்க, கீழே சேராதது. இதுக்கு பேர் தான் 7வது உயிரிடங்கள், பொற்சை அடங்கல். பொற்சை உயிரிடங்கள்னு பேர் அதுக்கு. இங்க மேல இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து பிடரி வர்மம். ஆமா, இந்த பிடரி வர்மம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இப்படி கையை இப்படி வச்சுட்டு பண்ணும் பொழுது நுரையீரலுடைய நடுப்பகுதி ஒரு பக்கம் வேலை செய்யும். 2வது வந்து உயிரிடங்கள், பொற்சை இடங்கள். இது பிடரி வர்மம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சக்தி வர்மத்துல வந்து பெண்களுக்கான அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டது, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொன்னாங்க பாருங்க, அத்தனையும் இந்த பிடரி வர்மத்துல தீரும். irregular period, during menses periodல வந்து ஸ்டமக், ஓவர் ஸ்டமக் பெயின், வெள்ளைப்படுதல், ஒயிட் டிஸ்சார்ஜ், ஓவர் பிளட் ப்ளீடிங், அப்புறம் வந்து சைக்கிளிங் டைம் மாறி வந்து பீரியட்ஸ் வருது, அப்புறம் வந்து 2 மாசம் 3 மாசம் தள்ளி தள்ளி வருது சில பசங்களுக்கெல்லாம். ஆண்களுக்கு வந்து விந்து வந்து அதிகமாக வெளியேறுவது வந்து கட்டுப்படுத்தப்படும் அந்த பிடரி காலம் அது. அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம பஸ்ல டிராவல் பண்ணோம்னா நமக்கு வந்து சில பேருக்குலாம் வாமிட்டிங் அடிக்கடி வரும். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பூ ஸ்மெல் பண்ணிட்டோம்னா ஒரு சில பெர்ஃப்யூம்லாம் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது, அலர்ஜி வரும். இது எல்லாத்துக்கும் ரெமிடி அந்த பிடரி காலம். நல்லா காதை அழுத்துங்க பாருங்க. இதுலயும் பாருங்க, நீங்க அந்த பொய்கை காலம், சுண்ணாம்பு காலத்தையும் சேர்த்து அழுத்துறீங்க பாருங்க, சரிங்களா? இப்ப இந்த நிலையில வச்சுக்கிட்டு நல்லா மூச்சு எழுத்து விடும் பொழுது இதெல்லாம் வந்து ஆடட் வேல்யூ பிளஸ் லங்ஸுடைய நடுப்பகுதி இப்ப வேலை செய்யுது. ரைட். இப்ப அடுத்தது நிலை 7. இந்த நிலை 7 வந்து லங்ஸுடைய மேல் பகுதி. இப்ப லங்ஸுடைய மேல் பகுதி வந்து நமக்கு வந்து வேலை செய்யும். இப்போ லங்ஸுடைய பாருங்க, கையை வந்து நல்லா அப்படி பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் கீழே, அவ்வளவு அவ்வளவு. இப்ப இப்படி வச்சுட்டு செய்யும் பொழுது லங்ஸுடைய மேல் பகுதி இப்ப வந்து வேலை செய்யுது. அடுத்த பயிற்சி எதுக்கு போறோம் நம்ம? அடுத்த பயிற்சி என்ன? அதுக்குதான் இப்ப கண்களை மூடி நம்ம வார்ம் அப் பண்றோம் பாத்தீங்களா? கண்களை மூடி வார்ம் அப் பண்ணும்போது கண் சார்ந்த வர்மகத்தெல்லாம் தூண்டுறோம். கண்ணை சுற்றி நிறைய வர்ம புள்ளிகள் இருக்கு. அப்போ கண் பயிற்சியில பாத்தீங்கன்னா இப்படி கண் இப்படி தானே கிராஸ் பண்ணி வைக்கிறோங்க. வைக்கும்போது புருவ வர்மம்னு 2 வர்மம் இருக்கீங்க. புருவம் ஆரம்பிக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இருக்கிறது 2 பக்கமும் சேர்ந்தது புருவ வர்மம். இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு நட்சத்திர காலம்னு பேரு. இது பண்ணீங்கன்னா ஸ்டார் மாதிரி வரும். கண்ண மூடி சும்மா நீங்களே பண்ண போறீங்க, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு லைட்னிங் மாதிரி நமக்கு தெரியும். நட்சத்திர காலம்னு பேரு. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, கண்ணோட சென்டர். இங்க ஒரு எலும்பு இருக்கும் பாருங்க, எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, ஆள்காட்டி விரல் யூஸ் பண்ணாதீங்க. நான் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா மைக்கு பிடிச்சிருந்தா கூட பாருங்க, நான் எந்த கை எடுத்துட்டு போறேன் பாருங்க. எங்களுக்கு தெரியும் எந்த கை எங்க வைக்கணும். நீங்க வைக்கும்போது நீங்க ஆள்காட்டி விரல் எந்த இடத்துலையுமே எடுத்துட்டு போக கூடாது. இந்த இடத்துல காம்போதிரி காலம்னு பேர். இது கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இங்க இல்லைங்கம்மா, நான் இங்கே வச்சேன். நான் பாயிண்ட்ஸ் காமிக்கிறேன், நீங்க வைக்காதீங்கம்மா. கண் இல்லைங்களா, நீங்க ஏதாவது கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக கொடுத்துட்டு அப்புறம் சென்னையிலேருந்து வந்தாங்க, நான் எங்க கையை வச்சோம் அதிகமாக வச்சுன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக சொல்றோம். ஏன்னா எப்பயுமே டச்சு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா தொடு சிகிச்சை இல்லை வர்மத்தில் கட்டை விரல் நடுவிரல் தான் யூஸ் பண்ணுவோம்.
இந்த விரல் யூஸ் பண்ண. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, என் முகத்துக்கு நேரம் கையை நீட்டி பேசாத. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க அரை மணி நேரம் கையை நீட்டி உங்க கண்ணு முன்னாடி உங்க கையை நீட்டிட்டே இருந்தா கண் பார்வை பவர் சேஞ்ச் ஆயிடும் தெரியுமா? 1/2 hour போதும் உங்க கண் பார்வையை நான் கெடுக்கிறதுக்கு. அரை மணி நேரத்துல கண் பார்வை போயிடும். என் கையில அவ்வளவு எனர்ஜி இருந்துச்சுன்னா எங்களுக்கு 1/2 மணி நேரம் கூட போறாது. பயிற்சி நிறைய பண்றோம் இல்லைங்களா, காந்தம் நிறைய இருக்கிறவங்க. அது சின்னவங்க எக்ஸ்பெஷலி சொல்லுவாங்க, சின்னவங்க பெரியவங்க முன்னாடி கை நீட்டி பேசாதீங்க சொல்றாங்களே. வயசானவங்களுக்கு காந்தம் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நம்மளோட 200 மடங்கு இருக்கு. இந்த பாப்பா 1/2 மணி நேரம் கண்ணு, இந்த குட்டி பாப்பா இவ்வளவு அழகாக ஆக்டிவா விளையாடிட்டே இருக்கு பாருங்க. அந்த பாப்பா ஒரு 1/2 மணி நேரம் கண்ணு முன்னாடி வரல அப்படி நீட்டி இருந்ததுன்னா கண் பார்வை போயிடுங்க. தயவு செஞ்சு நீங்க நாங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எதுக்கு சொல்றோம், சாமிஜி பயிற்சியில் இப்படி எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்படிதானே தொட்டோம். நீங்க எடுத்து நீங்க டேரக்டா அப்படி கையை வச்சு நான் பண்றேன் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்காக சொல்றேன், வேற பயன்படுத்தல, சிரமமா இருக்கும். ஆமா, தலைவலி வருங்க. இது வந்து காம்போதிரி காலம் சொல்லுவாங்க. இப்ப நடுவரல் தான் வைக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா நாங்களே பாருங்க, பழக்க இருக்கிறவங்களே நாங்க அந்த அவேர்னஸோட இருக்கோம். உங்களுக்கு அது இருக்காது இல்லையா? அதனால அந்த கண்ணில் காஞ்சி வருமா பாயிண்ட் சொல்லிட்டு நான் சொல்லிட்டு பூர்வ வர்மம். இது முதல்ல இருந்து சொல்றோம். இது பூர்வம் ஆரம்பிக்கிற இடம் பூர்வ வர்மம் ஆரம்பிக்குது இல்லைங்களா, இந்த இடம். அப்படியே இப்படி இறங்குனீங்கன்னா இதுக்கு வருது நட்சத்திர காலம்னு பேர். அப்புறம் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா எங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியும், அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அம்மா திரும்பவும் நீங்க அங்க வைக்கிறீங்க முன்னாடி, அங்க இல்லைங்கம்மா, அங்க கிடையாது, இந்த நடுவில் வச்சு அங்க எங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல 3 எலும்பு தெரியும், கையில தட்டுப்படுது. அந்த இடத்துல இருக்கிறது காம்போதிரி காலம். அப்படியே உள்ள வந்தீங்கன்னா நமக்கு காத்தா தூங்கி எழுந்தவுடன் புளிச்ச தள்ளுங்க. இந்த இடத்துல ஒரு முண்டு மாதிரி இருக்கும் சின்னதா, இது மந்திர காலம்னு பேர் அந்த இடத்துக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நெத்தி பொட்டு எனக்கு விண்ணு விண்ணுன்னு தெரிக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு பேரு அண்ணான் காலம். அண்ணான் காலம்னு பேர் இந்த இடத்துக்கு. அப்போ கண்ணில் 1 2 3 4 5 வர்மம் இருக்கு. அது இல்லாம இந்த இடத்துல சென்ட்ரல்ல ஒரு திலர்த்த காலம் ஆகினை பண்றோம் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு பேர் திலர்த்த காலம்னு பேர். 6 கிட்டத்தட்ட கண்ணை சார்ந்த வன்மங்கள் இந்த இடத்துல இருக்கு. கண்ணாடி போடும்போது நோஸ் பேட் உட்காருதுங்களா இந்த இடம், இங்க இது பேர் கண்ணாடி காலம்னு பேர். இதுவும் கண்ணோட வர்மத்தை, கண்களுக்கு நரம்புகளை தூண்டக்கூடிய வர்மம் இருக்கு. சரிங்களா? வாழ்க வளமுடன். அதுதான் நம்ம கையை வச்சு இப்படி பண்ணும்போதே, கையை இப்படி ஒரு வைக்கிறோம் பாருங்க, வைக்கும் போதே பாருங்க கரெக்டா இந்த எலும்புல இந்த இடம் வைப்போம். இது வந்து புருவத்து மேல இருக்கு. வைக்கும் போதே நீங்க வச்சு ஒரு நல்ல அங்க எவ்வளவு நேரம் வைக்க சொல்றாங்க, மூச்சு பயிற்சி முடிஞ்ச உடனே 1 நிமிடம் அங்க இருக்க சொல்றாங்க. கைகள் அப்படியே வச்சு அந்த 1 நிமிடம் அந்த கைகள் சூடுபட்டாலே ஆக்டிவேட் ஆகுவாங்க இருக்க நரம்புகள். நீங்க கையை அப்படிலாம் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கையை குவிச்சு இங்க வைக்கும் போதே உங்களுக்கு அந்த எனர்ஜி, அந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். சாமிஜி 1 நிமிஷம் இங்க வச்சுட்டு கண்ணை ரெடி பண்ணிட்டு அடுத்தது கண் பயிற்சிக்கு போறாங்க. கண் பயிற்சி செய்யும். இப்போ நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? இந்த நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி நம்ம லங்ஸ்ல வந்து காற்று சிற்றறைகள் இருக்கு இல்லையா, நம்ம லங்ஸ்ல இந்த காற்று சிற்றறைகள் வந்து நம்ம லங்ஸ்ல வந்து 2 லங்ஸ்லயே வந்து கிட்டத்தட்ட 2,40,000 காற்று சிற்றறைகள் நம்ம லங்ஸ்ல இருக்கு. ஆல்வியோலர் ஏர் பேக்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த காற்று சிற்றறைகள். அப்போ ஒவ்வொரு காற்று சிற்றறைக்குள்ள என்ன போகணும், பிராணசக்தி உள்ள போகணும். முதல்ல நம்ம பார்த்தோமே 100% அந்த அத்தனை பிராணசக்தியும் உள்ள வந்து அதில் போகணும். 1. 2வது வந்து இந்த லங்ஸ், நம்மளோட லங்ஸ் வந்து அப்படியே ஃபோல்டிங்கா இருக்கு. நம்ம லங்ஸ் வந்து மடிச்சு இருக்கு. அப்ப நம்ம லங்ஸை வந்து வெளியில அப்படி எடுத்துட்டு இந்த பாயெல்லாம் எடுத்துட்டு அப்படியே பிரிச்சு போட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம லங்ஸோட சைஸ் வந்து 436 ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம நுரையீரலோட 1 சென்ட் நிலம். யாருமே எனக்கு சொந்தமா ஒரு கிரவுண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க சொந்தமா அவங்க லங்ஸ்லயே 1 சென்ட் லேண்ட் வச்சிருக்கிறோம். நம்ம வந்து 1 சென்ட் நிலம் நம்ம லங்ஸோட அளவு. அந்த லங்ஸை பிரிச்சு வச்சுட்டோம்னா 500 பேர் நிக்கலாம் நம்ம லங்ஸ் மேல. அப்ப அவ்வளவு பெருசு இந்த லங்ஸ். பார்க்கறதுக்கு தான் அத்தனூண்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய லங்ஸ். அந்த ஒவ்வொரு இடத்துக்குள்ள என்ன போகணும், இந்த காற்று உள்ள போகணும், பிராணசக்தி உள்ள போகணும். அதனாலதான் அந்த நுரையீரல வந்து எல்லா பக்கங்களிலும் எல்லா திசைகளிலும் இந்த நுரையீரலை நம்ம இயக்கும் பொழுது இந்த முழு சக்தி நமக்கு வந்து கிடைக்கிறது. சரிங்களா? வாழ்க வளமுடன்.